இந்த படம் பராசக்தி கூட வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மகா மட்டமா தோத்துருக்கும், மகா கேவலமா இருக்கும். பொங்கலுக்கு படம் வந்திருக்காரு, படத்துக்கு பொங்க வச்சிருப்பாங்க. அவன் தற்கொலை கூட்டத்தை எப்படி தற்கொலையா வச்சுக்கணும், அந்த முட்டா ரசிகரை எப்படி முட்டாளா வச்சுக்கணும், அவனுக்கு என்ன சொன்னா புரியும், அதைத்தான் மேடையிலையும் பேசுறாப்புல, அதைத்தான் பிரச்சாரத்திலையும் பண்றாப்புல, அதைத்தான் படத்திலையும் பண்ணியிருக்காப்புல. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படம் ஏன் காலதாமதம் ஏற்பட்டுச்சு, ஏன் இந்த படத்தை பொங்கலுக்கு வரவிடாம சூழ்ச்சி பண்ணிட்டாங்கல்ல, சூழ்ச்சியை இவங்களே பண்ணி பொங்கலுக்கு வரவிடாம எப்படியா தடுத்து தள்ளி போட்டு பழியை தூக்கி பாஜக திமுக மேல போட்டு அனுதாபத்தை தேடி படத்தை இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வர வைப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை படம் வந்துச்சுன்னா அப்படின்னா எலெக்ஷன்லையும் தோத்து படமும் கேவலமா தோத்தா ஒரு பக்கம் சோத்திலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கிச்ச மாதிரி ஆயிரும். அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை வெளியிட்டோம். அந்த வகையில் நான் விஜயை பாராட்டுறேன். தணிக்கைத்துறை கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டி எப்படியும் நீ சொன்னதை சாதிச்சதில்ல, படத்தை வெளியிட்ட. என்ன ஒன்று இப்படி அறகுறையா அவன் கட் பண்ணி பரப்புறதுக்கு, எந்த வெப்சைட்னே தெரியாம அவன் திணறிட்டு இருப்பதுக்கு ஒன்று பண்ணியிருக்கலாம். எல்லா தாவேக்காரனும் பார்ப்பது சாட்டையத்தான். விஜயில தொடங்கி ஆதவர்ஜனா தொடங்கி நிர்மல்குமார் தொடங்கி புஷியில தொடங்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்குள்ள சாட்டில் என்ன வீடியோ வரும், இன்னைக்கு என்ன கண்டென்ட் தான் காத்திருக்காங்க. மொத்த தாவேக்காவும் கீழே தான் காத்திருக்கு, கமெண்ட் கீழே தான் உட்காந்துருக்காங்க. மொத்த பேரும் சாட்டையில் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கறது சாட்டையே தானே. எப்படி நீங்க நெட்டில் வெளியிடலாம்? எனக்கு அதான் உங்க மேல வருத்தம். நான் உங்களுக்கு அன்னைக்கே ஒரு அன்பான கோரிக்கை வச்சேன். நீங்களே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், நீங்களும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான். எனக்கு உங்க மேல தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. உங்க மேல எனக்கு ஒரு பேரன்பு உண்டு. ஒரு தமிழ் நடிகரா எனக்கு பேரன்பு உண்டு. நான் எப்பவுமே உங்களை வெறுத்ததே கிடையாது. உங்க மேல விமர்சனம் கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்போ நான் வெறுத்தேன்? எப்பவுமே ப்ரோன்னு தானே கூப்பிடுறோம், அண்ணன் தானே கூப்பிடுறோம், சகோதரன் தானே பேசுறோம். நான் தான் சொன்னேன், எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க, சாட்டையை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, பெல் பட்டனே அமைக்க வச்சிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே போகும். நீங்கள் போய் அவன்கிட்ட போய் வெளியிட்டதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா அழகாக போட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த பணத்தையும் உங்கள் கட்சிக்கு கொடுத்துருப்பேன். நான் எனக்கு ஒத்த பைசா வேண்டாங்க, நான் வெளியிட தயாராக இருக்கேன். நான் ஒன்றும் கல்லஞ்சாக்காரன் கிடையாது. நான் அந்த படத்தை பற்றிலாம் எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். படத்தை அழகாக சாட்டில் வெளியிடுறேன், ரெவென்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோரிக்கை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ ஏன் மேலே உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் என்னதான் உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்க என் மேல அன்பு காட்டியிருக்கணும். என்ன இப்ப நீங்க வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராம எவனோ ஒரு லூசு பையில கொடுத்து வேடு வச்சுக்கீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜயோட ரசிகர்கள்லாம் நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீ சீ சீரண நீச்சி, சீ சீ சீரண நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் நெட்டில் வந்தாலும் பார்க்க மாட்டோம், ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்கள் பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தளபதி படத்தை தேட்டர் தான் பார்ப்போன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, எல்லாத்தையும் தான் போட்டு உடைச்சிட்டாங்களப்பா. இந்த சீனை பாரு, ஒருத்தெல்லாம் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியில் 5 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அணில் குஞ்சுடைய குட்டி நெஞ்சும் என்ன பாடுபடும், அதை நினச்சிதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கொடுத்த பில்டப்லாம் இந்த படம் மட்டும் தேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகல, படமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஓவர் பில்டப் கொடுத்த இந்த ஜனநாயகன் படம் மொத்தமாக இணையத்தில் ரிலீஸ் ஆகி இது பகவந்த் கேசரி ரீமேக்கு தான். இது ரீமேக் படத்துல பாலையாக்கு பதிலா விஜய் நடிச்சிருக்காரு. அதுல கொஞ்சம் தன் அரசியலை திரிச்சிருக்காப்புல. டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான், இந்த ரெட்டை யானை, அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் மானே தேனையை பொன்மானவை தூவி மலைச்சாரல் மாதிரி விட்டுருக்காப்புல அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சோ. அதே மாதிரி தான் இந்த கொடுத்த பில்டப்புக்கு இது எப்படி ஜனநாயகம் ஒர்த்து இல்லையோ, அதே போல அந்த ஜனநாயகனுடைய நடிகரும் கொடுக்கிற பில்டப்புக்கு ஒர்த்து இல்லைங்கிறது இந்த மே 4ஆம் தேதி தெரிய வரும். இப்படியே ஏத்தி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு உடஞ்சு கிடக்கல ஜனநாயகம் சுக்கு சுக்கா. அது போலதான் இதுவும் ஏத்தி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு சுக்கு சுக்கா உடைய போகுது.